அது எழுந்திருக்க முடியலைங்க. அதான் நம்மளும் அதை கவனிக்காதான் வந்துட்டு அப்புறம் அதான் அதாங்க அது இப்போ வந்துடும். நீங்கள் போய்க்குள்ளே வந்தாலும் வந்துடும். தண்ணி கொண்டு வந்து வந்துட்டோமா எல்லாம் தின்னுடுவாங்களா? வர வர நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து லாங் வீடியோ போட முடியல. நம்ம வந்து ஒரு ஆட்டை வந்து கொடுத்தாச்சு. பேர் வச்சு வளர்த்த ஆட்டை தான் நம்ம வந்து கொடுத்துட்டோம். தம்லைனில் அதாவது ஸ்க்ரீனில் பார்த்த 4 ஆட்டை வந்து ஒரு ஆட்டை கொடுத்துட்டோம். 4மே முக்கியமான ஆடு தான். அது எந்த ஆட்டை கொடுத்துருக்கோங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கொடுத்தது வந்து சென ஆடு தான். இன்னொரு 10 நாளில் குட்டி போடுற ஆடு தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்னொரு 10 நாள், அதிகபட்சம் 15 நாளில் வந்து குட்டி போட்டுரும். நம்ம விற்க மாட்டோன்னு சொல்லி வச்சுருந்த ஆடு தான். விற்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் நம்ம கொடுத்துட்டோம். வளர்ப்புக்கு தான் கொடுத்துருக்கோம். நல்ல இடத்துக்கு தான் வளர்ப்புக்கு போயிருக்கு. அதாவது ஆடு நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்னும் வந்து ஓட்டிகிட்டு போகல, பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க. ஆனால் போகிற இடம் வந்து நல்லா மேய்ச்சல் உள்ள இடம். இட வசதியெல்லாம் நல்லாவே இருக்கிற இடம் தான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வேணும்னு சொல்லி வச்சுருந்த ஆடு, அதாவது விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்த ஆடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். என்னக்கா முன்னாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் கொடுத்துப்பிட்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நிறையா பேர் ஆடு வாங்கினவங்களே நினைப்பீங்க, நான் வந்து அந்த ஆட்டை கேட்டேன், நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம வந்து கொடுத்துட்டோம். நிறைய பேர் நினைப்பீங்க இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களோட சூழ்நிலை கண்டிப்பாக யாருக்கும் புரியாது. அதனால் வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். நம்ம ஆட்டுக்கெலாம் வந்து தீவனம் அள்ளி வச்சுட்ருக்கோம். இப்போ கூட இடையில ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னு. தானிய வகை எல்லாமே கொடுக்கலாம். நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். அரிசி, கோதுமை, கம்பு, சோளத்தை மட்டும் உடச்சி ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் குறைஞ்சது 5 மணி நேரம்னாவது ஊற வைக்கணும்ப்பா. ஊற வச்சு கொடுத்தா தான் எங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் சோளத்தை மட்டும் ஒரு 4 ரவா பதத்துக்கு 4 3 உடச்சிக்குவோம். மீதியெல்லாம் முழுசாக தான் ஊற வச்சு கொடுப்போம். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம்னாவது ஊற வச்சு தான் கொடுப்போம். இதுதான் நாங்கள் அடை தீவனம்னு சொல்கிறது. இன்னும் தானியம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நிறைய பேர் வந்து இன்னும் ஆடெல்லாம் வந்து குட்டி போடலையா அப்படின்னு கேட்குறீங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக எல்லாம் வந்து குட்டி போட்டுரும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் போடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் வச்சுருந்த கெடாவை வந்து எல்லாரும் குட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்காக வச்சுருந்த கெடாவை வந்து கொடுத்துட்டோம். அப்புறமா வந்து சின்னோண்டு குட்டி கெடா தான் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வந்து குட்டி போட்டு ரொம்ப நாள் வரைக்கும் செனை பிடிக்காமலே இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து செனை பிடிச்சிது. அதனால் குட்டி வந்து லேட்டாக தான் போடும் எல்லாமே. நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 5.5 மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுரும். 6 மாதம்லாம் போகவே போகாது. நம்ம நிறையா வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம். போன டைம் குட்டி போடும்போது எல்லாம் 5.5 மாதத்துக்குள்ளார வந்து குட்டி போட்டுடுச்சு. எல்லாருமே வந்து அது கட்டி குட்டி போட்டுடுச்சா அப்படின்னு கூட நினச்சோம். மயிலெலாம் வந்து குட்டி போட்டுனே நினைக்கல. குட்டி வந்து 5.5 மாதத்துக்குள்ளார போட்டுடுச்சு. போன டைம் வந்து சீக்கிரமாகவே போட்டுடுச்சு. இந்த நடை குட்டி போடுறதுக்கு காரணம் வந்து கெடா வந்து இல்லாததுனால குட்டி வந்து லேட்டாக தான் போடுது. இப்போ தீவனம்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஆடு வந்து மேய்ச்சலுக்கு நம்ம தான் ஓட்டிகிட்டு போகணும். அதாவது நான் தான் ஓட்டிகிட்டு போகணும். அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க. காலையிலே வெளில போயிட்டாங்க. காலையிலேயும் வந்து மேய்ச்சலுக்கு ஆடு வந்து வெளில போகல. கடலக்கொடியை போட்டுட்டு புண்ணாக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம கொட்டாவிலே தான் வச்சுருந்தோம். ஒரு வேளைனாவது மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போனால் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குங்க. அதனால் நம்ம மல்பெரி வயலுக்கு தான் ஓட்டிகிட்டு போகிறோம்.
நம்ம நிறைய வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் போட முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லாததுனால போட முடியல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் எடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம வந்து இப்போ தான் கொடுக்குறோம். நம்ம ஆட்டெல்லாம் கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம், மறுபடியும் போகணும். எல்லாம் மல்பெரி தடியை போடுன்னு போட்டுட்ருக்கானுங்க. உச்சியில் தான் இருக்குது, கீழே உள்ளதெல்லாம் தின்னு முடிச்சாச்சு. இந்த கொலையில் விட்டு ஒரு 10 நாள் ஆகுது, அதனால் எல்லாம் கொஞ்சம் துளுத்துடுச்சு. அதுதான் சாப்பிட்டுட்ருக்கானுங்க. இங்கே ஒருத்தர் கிணறு தோண்டிகிட்ருக்கார், என் கண்ணழகு. கண்ணழகு, கிணறு தோன்றியாடி தங்கம்? தோண்டுங்க. எங்கே சின்ன பிள்ளை எங்கள் வீட்டை விட்டு வரலையா அவங்க? ஏம்மா? இப்போ இவங்களும் தோண்ட போகிறாங்க. லேசாக தண்ணி தெளிச்சிடக்கூடாது, மழை பெஞ்சிடக்கூடாது. பூச்சி பிடிக்கிறாங்க. புர்ரி எங்கே என்ன 2 பேர்? அவங்க தான் வீட்லேயே தங்கிட்டாங்க. இல்லை, என்னத்தை திங்கிற? அன்னத்தை என் கண்ணழகு திங்குது. மண்ணெல்லாம் திங்கக்கூடாது என் பட்டுக்குட்டியே, மண்ணெல்லாம் திங்கக்கூடாது தங்க பிள்ளை. மண்ணு தங்கம்மா, உடனே சாஞ்சிக்கணுமா, மல்லாந்துக்கணுமா, மூக்கெல்லாம் மண்ணு பாரு. இது என்னடா இது மூஞ்சியே? எதுக்கு இந்த வேலை? போட்டுமா 2. கோவம் வந்துச்சு. கொஞ்சிற வரைக்கும் கம்முன்னு இருக்கும். கொஞ்சம் வேகமாக கோவமாக பேசியாச்சுன்னா கோவம் வந்துடும். இப்போ என்ன கோவம்? அவனை எங்கடா போனானுங்க நம்மள? மணி வந்து 6 ஆயிடுச்சு. கோயிலில் இசைக்கடிகாரம் அடிக்குது. 6 மணி இசைக்கடிகாரம். இனிமேல் ஒவ்வொரு கோயிலையாக அடிச்சிட்ருக்கோம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலையும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கேப் விட்டு அடிக்குது. எல்லாம் ஒரே டயத்தில் அடிக்காமல் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு. சண்டை போட்டவங்களாம் சமாதானம் ஆகி தூங்க ஆரம்பிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 6:20 ஆகுது. இன்னும் நம்ம ஆடுங்கள்லாம் வரல. ஒன்றா இப்போ தான் உள்ளாரேந்து வெளியில் தலை தெரியுது. லேட்டாக தானே ஓட்டிகிட்டு வந்தோம், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மேய்வானுங்க. காலையில் அவங்க ஓட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா ஃபுல்லாக மேய்ச்சி கொண்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து வெளியில் போய் மேயவே இல்லை, இங்கே தான் மேய்ஞ்சிது. இந்தாண்ட கொஞ்சம் நேரம் மேய்வானுங்க போல இருக்குது. இப்படியே வந்து அந்தாண்ட வந்துட்டானுங்க. வீட்டுக்கு வருவானுங்கன்னு பார்த்தேன். ஒன்று வந்துச்சுன்னா போதும்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடுக்கியை வந்து கொடுத்துட்டோம்ப்பா. நம்ம வந்து இன்னொரு 10-15 நாளில் வந்து குட்டி போட்டுரும். நம்ம வந்து எதோ கொடுத்துட்டோம், வளர்ப்புக்கு தான் கொடுத்துருக்கோம். நல்ல சமத்தான ஆடு. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச ஆடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உடுக்கை தான். அது வந்து அவங்கக்கிட்டேயும் போகாது, என்கிட்டேயும் வராது. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிக்க முடியாது. அதை மட்டும் கிடையாது, அது போட்ட புல்லை அத்தனையுமே வந்து பிடிக்க முடியாது. மருந்து போடுறதுக்கெலாம் பிடிப்போம் இல்லையா, அப்போல்லாம் வந்து பிடிக்கவே முடியாது. அது வழிகால் எல்லாமே ரொம்ப சமத்தாக இருக்கும், அலாட்டாக இருக்குங்க. சமத்தாக இருக்குங்கிறத விட நல்லா சூட்டிக்கெல்லாம் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்த்த நம்மக்கிட்டே வராது. அதுவும் சரி, அது போட்ட புல்லை அத்தனையுமே சரி, நம்ம கிட்டக்கே வரவே வராதுங்க. இப்போ சில ஆடெல்லாம் 1 நாள் 2 நாள் கொஞ்சினோம்னா அடுத்து நம்மளை தேடி கிட்டக்க வரும். அது மட்டும் அதுங்க வந்ததே கிடையாது, கிட்டக்க வரவே வராதுங்க. மருந்து போடும்போது பிடிக்கிறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் அது வந்து சமத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆட்டை. நம்ம வந்து அதுதான் கொடுத்துட்டோம். ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து இன்னும் 1 வாரம் ஆகும். உடுக்கியை கொடுத்ததுல கொஞ்சம் கஷ்டம்தான், கொடுத்தாச்சு. அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாட்டையும் வந்து டான்னு நம்ம வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போடுற சவுண்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளெலாம் இருக்க முடியாது. கரெக்டாக கன்று மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். டைம் ஆயிடுச்சுன்னா சவுண்டு விட ஆரம்பிச்சிடும். அது பிள்ளைங்களுமே அப்படி தான் இருக்கும், கொம்பும் அப்படி தான் இருக்கும். கரெக்டாக அந்த தீவனத்தை அள்ளி வச்ச உடனே தின்னுட்டு உடனே மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிடணும். இல்லைன்னா கொட்டா கிட்டலாம் 2 ஆகிடும். கொம்பு கூட அப்படி தான் கத்தும். கொம்பு வந்து உடுக்கையோட பிள்ளை தானே, அது கூட அப்படி தான் கத்தும். உடுக்கையும் அப்படி தான் கத்தும், உடுக்க போட்ட பிள்ளையும் அப்படி தான் கத்தும், கொம்பு எல்லாமே அப்படி தான் கத்தும். கரெக்டாக மேய்ச்சலுக்கு போயிடணும், அங்கே வயிறார ஃபுல்லாக மேயணும். அதுங்களுக்கு அதான். மற்ற ஆடெல்லாம் வந்து அவ்வளோக்கா சத்தமெல்லாம் கத்தாதுங்க. எங்களுக்கு வந்து வயிறு குறையாமல் தீனி இருக்கணும். உடுக்க பிள்ளைங்களுக்கு வழிகாலுக்கு எல்லாத்துக்குமே வந்து
வயிறு குறையாமல் தீனி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கம்முன்னு இருக்குங்க. கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்கன்னா அது கத்த ஆரம்பிச்சிச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இனிமேலாம் தாங்காதுப்பா, ஒடுக்க வந்து கத்த ஆரம்பிச்சிச்சு, இனிமேலாம் உட்கார முடியாது, ஓட்டிகிட்டு போனால் தான் கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓட்டிகிட்டு போவாங்க. அது போல் ஒரு ஆடு நம்ம கொடுத்துட்டோம். இதை வந்து கொடுக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம எப்போயோ கொடுத்துருந்துருக்கலாம். அதாவது போன டைம் ஆடு விற்றோம் இல்லையா, அப்போயே கொடுத்துருந்துருக்கலாம். நிறையா பேர் கேட்டாங்க, நம்ம வந்து கொடுக்கல. அதாவது கும்பகோணத்துலேருந்து வந்து ஒரு தம்பி வாங்கிட்டு போனவங்க 6 ஆடு வாங்கிட்டு போனவங்க கேட்டாங்க. நம்ம வந்து அப்போல்லாம் அது வந்து கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வச்சுக்கிட்டாங்க. அது வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஆட்டெல்லாம் மயில், தாமரைக்குட்டி இதெல்லாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு ஆட்டை மட்டும் அவங்க நான் கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க. அதையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, கொடுத்தாச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓடி வாங்க தங்க நவருமா, ஆடு வருது பாரு, நவரு வழி விடு. வா. இங்கே வச்சு நவருதா பார்த்தீங்களா? போங்க. கள்ளக்குடி கிடக்குது, அது திங்கிட்டோம். ஆமா, நீ எங்கேருந்துமா வர? எங்கடா அவன்? டே எப்படியா வா. ஏன்டி நீ எங்கே போயிட்ட? சரி வீட்டுக்கு போ, வரேன். வாமா, வேலை கிடக்கு, வாடா. வரேன் இரு, வரேன், வீட்டுக்கு போ, வரேன். சூரியனும் மறைஞ்சிடுச்சு. மணி வந்து 6:47 ஆக போகுது. ஆனால் இன்னும் நல்ல வெளிச்சம் இருக்குது கொஞ்சம்.